வணக்கம். நம்ம போடக்கூடிய உணவுகள்லாம் எத்தனை பறவைகள் சாப்பிடுன்னு பாருங்கள். ஆனால் மழை நேரத்துலையும் வந்து அது வயிறார பசியை தீர்த்துட்டு போகுது பாருங்கள். அங்கே பாருங்கள் எத்தனை புறா மேயுது, சின்ன சின்ன சிட்டுக்குருவிகள் மேயுது. எல்லாம் வந்து நம்ம போடக்கூடிய சாதம், குப்பூசு, குடிக்க தண்ணி எல்லாம் வச்சுருக்கோம். கிட்டத்தில் போய் எடுத்தோம்னா ஓடிவிடும் பார்த்தீங்களா. மழையால் வந்து கொஞ்சம்தான் பறவைகள் வந்து சாப்பிடுது. அது மழை பெஞ்சதால் எல்லாம் இனிமே தான் வரும். ஏன்னா டெய்லி வந்து கிட்ட வந்து எடுத்தோம்னா ஓடிவிடுது. நம்மளால் முடிஞ்சது ஏகப்பட்ட உணவு கிடக்கு பாருங்கள். அது மேலே அதெல்லாம் குப்பூஸ் தான். குப்பூஸ் இருக்குது, சாதம் இருக்குது, தண்ணி வச்சுருக்கணும். இந்த மூலையில் இருக்குது பாருங்கள் தண்ணி. இது இந்த வாளியிலே இருக்குது தண்ணி. ஏன்னா நம்ம கிட்ட போய் எடுத்தோம்னா ஓடிப்படும் அது. அதனால் பாருங்கள் மக்களே, நம்மளால் முடிஞ்ச உதவி ஏதோ பறவைக்கு செஞ்சாலும் புண்ணியம் உண்டு. இந்த 6 பிடிச்ச மனிதனுக்கு செய்கிறது சுத்த வேஸ்ட்டு. மழை பெஞ்சு பாருங்கள், வெறும் தண்ணியாக கிடக்கு. மழை போட்டுடுச்சு. இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா வீடியோ எடுக்கலாம் கொள்ளலாம், நெட்வொர்க்கு தான் பிரச்சனை. இந்த உடனே நம்ம டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. அதுதான் இதான் பாருங்கள். இது வந்து தமாமில் 3rd சன்னியான்னு சொல்கிறது. 3rd இண்டஸ்ட்ரியல் ஏரியா, இண்டஸ்ட்ரியல் சிட்டி. தமாம் ஏர்போர்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு 80 கிலோமீட்டர் இருக்கும். அப்டேக் எடுத்து எல்லாம் ஃபேக்ட்ரி இப்போ தான் உருவாகிட்டுருக்கு. இங்கெல்லாம் எந்த ஃபேக்ட்ரியும் வந்து டீசல்லாம் கிடையாது, எல்லாம் பவர் தான். இந்த இதில் ஒரு சில இடத்துல ஒரு கம்பெனியில் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து கொடுத்துருக்குறது பவர் தான், பவர் சப்ளை, எலக்ட்ரிசிட்டி தான். மழை பெஞ்சதால் மானம் மொத்தம் மந்தரமாக இருக்குது. எல்லாம் ஏசி தான், ஏசி உள்ளே தான் வேலை. ஏசி உள்ளே தான் வேலை. மக்கள்லாம் சாப்பிட்டு தூங்குது. நம்ம இப்படியே உலாவிட்டுருக்கோம். அது அடுத்தது வேறு ஃபேக்ட்ரி, ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி பார்த்துங்க மக்களே. இந்த ஏசி ஓடிட்டுருக்கு. உள்ள ஷட்டர் திறந்தா இருக்கா ஓகே பாருங்கள். அதுதான்.